அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 மேக்ஸ் அதிரடி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுடைய கலைவாணி அகாடமியில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டெய்லி ஆப்டிடியூட்டில் 3 கொஸ்டின், ரீசனிங்கில் 1 கொஸ்டின், சாப்டர் வைஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பை எடுத்துன்னு இருக்கோம். பிளேலிஸ்ட்டில் 2 கிளாஸ் போயிருக்கு. அடுத்தது ரீசனிங் ஒரு சம். அப்போ நம்மளுடைய கலைவாணி அகாடமி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸாம் வரையும் ஒரு 150 டேஸில் வந்து சிலபஸ் எல்லாம் முடிச்சிடுவோம். 3 மந்த்தில் வீக்லி 2 டெஸ்ட், புதன்கிழமை ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று, 25 மார்க் டெஸ்ட் வந்துடும். எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம்னா, ஸ்கூல் புக் 2000 2025 சிலபஸ், டிஎன்பிசி சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ஸ்கூல் புக். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் அந்த புக்கில் இருந்து கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் பேஸில் உங்களுக்கு டெஸ்ட் வச்சிடும். நம்மளுடைய அகாடமியில் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங், எஸ்ஐ, போலீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், 2 சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், மேக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஃபுல்லாகவே கிளாஸ் எடுக்கிறோம். நீங்கள் டிஎன்பிசி படிச்சுக்கலாம், ஆர்ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 500 rupees தான் ஒன்லி, ஒன் டைம் ஃபீஸ். சரி, அப்படிதான். இப்போ A is equal to 1, B is equal to 2, C is equal to 3, dot Z is equal to 26 எனில் HCF அவற்றில் மீசிமா எதற்கு சமம் இல்லை கொடுத்துட்டு A ஆப்ஷன் X ன்னு வைப்பாங்க, B ஆப்ஷன் E plus S, C ஆப்ஷன் A plus C plus H ன்னு வைப்பாங்க. அடுத்தது டி ஆப்ஷன்ல A into C into H வைக்கிறாங்க. ஏன்னா இது LCM கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. நாம LCM HCF வேற மாடல்ல படிச்சோமே. A is equal to 1, B is equal to 2, C is equal to 3, dot Z is equal to 26 எனில் HCF அவற்றின் மீசிமா எதற்கு சமம் இல்லைன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்ல இப்படிதான் கொடுப்பாங்க. அப்ப நமக்கு கீ பாயிண்ட் என்னன்னா, A is equal to 1 கொடுத்துருக்காங்க, B is equal to 2 கொடுத்துருக்காங்க, C is equal to 3 கொடுத்துருக்காங்க, dot Z வெரி 26. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, A எழுதுங்க, B C D E F G H I J K L M very heavy. A B C D E F G H I J K L M very எழுதிக்கணும். N இங்க எழுதக்கூடாது, N இங்க எழுதணும். N O P Q R S T U V W X Y எழுதிக்கலாமா? இப்போ இதுக்கு 1 கொடு, 2 கொடு, 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 ரைட்டா? இப்போ HCF கொடுத்துருக்காங்களா, நமக்கு HCF H உடைய வேல்யூ என்ன? 8, கமா. அடுத்தது C உடைய வேல்யூ 3, கமா. இங்க டாட் வச்சிருக்கு, கமான்னு எடுத்துக்கங்க, புள்ளி கிடையாது, கமா HCF. அடுத்தது இங்க கமா தான் வச்சிருப்பாங்க.
HCF. அடுத்தது F6. இந்த HCF 8,3,6 இதற்கு அவற்றின் மீசிமா, இதுக்கு மீசிமா காணணும். 8, 3, 6 இதுக்கு மீசிமா பார்க்கணும். அப்ப மீசிமா பார்க்கலாமா? 2, 4, 2, 8, 3 இருக்கு 2 இருக்கு போவாது, அதனால 3 அப்படியே இறக்கிடுங்க. 6 எத்தனை 2? 3, 2, 6. மறுபடியும் 2ஆல பண்ணுங்க. 2, 2, 4. 3 இருக்கு 2 இருக்கு போவாது, அப்படியே இறக்கிடுங்க. 3 இருக்கு 2 இருக்கு போவாது, அப்படியே இறக்கிடுங்க. 2ல 2, 2. 3 இருக்கு 2 இருக்கு போவாது, 3 இருக்கு 2 இருக்கு போவாது, அப்படியே இறக்கிடுங்க. 3ஆல பண்ணுங்க. 1 இருக்கு 3. 3ஆல பண்ணா 3 இருக்கு 1 இருக்கு போவாது. 3ல எத்தனை? ஒரு 3. 3ல ஒரு 3. therefore மீசிமா எடுத்தனா 2 இன்டு இந்த மீசிமா எல்லாத்தையும் எழுதுங்க. 2 இன்டு 2 இன்டு 3 இன்டு 1 இன்டு 1 இன்டு 1. 2, 2, 4. இங்க ஒரு 2 விட்டுட்டோம் பாருங்க. 2, 2, 2, 3, 2 வரும். 2 இன்டு கவனமா எழுதணும். எழுதும்போது கவனமா எழுதணும். 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 3. அப்ப 3 2 2 இன்டு 2 இன்டு 2 1 2 3 எழுதிட்டோமா? இன்டு 3 எழுதிட்டோமா? 2 2 4 4 2 8 8 இந்த 3ஆல பண்ணா 8 3 24. therefore LCM equal to 24. எதற்கு சமம் இல்லைன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போகலாமா? A is equal to x. x உடைய வேல்யூ என்ன? 24. சமம் இல்லைன்னு கேக்குறாங்க. அப்ப 24 LCM வந்திருக்கு, 24 வந்திருக்கு, சேமா இருக்குது. அப்ப இது கிடையாது. ஆன்சர் சமமா இருக்கு. சமம் இல்லைன்னா क्वेश्चन. இரண்டாவது क्वेश्चन. ரெண்டாவது क्वेश्चन என்ன? E plus S. E உடைய வேல்யூ என்ன? 5 plus S உடைய வேல்யூ என்ன? 19. 19 5 24 சமமா வருது. LCM இதுவும் சமமா வருது, இதுவும் கிடையாது. சமம் இல்லைன்னு தான் நமக்கு கேக்குறாங்க. மூணாவது क्वेश्चन A plus C plus H. A உடைய வேல்யூ 1, C உடைய வேல்யூ இங்க தான் போட்டுறோம். C உடைய வேல்யூ 3, C உடைய வேல்யூ 3, H உடைய வேல்யூ தான் பார்த்தோமா 8. 8 3 11 1 12. அப்ப சமம் இல்லை. 24 வந்திருக்கு, இங்க 12 வந்தது. இதுதான் ரைட். சரி, இன்னொன்னு D யும் பார்த்திருக்கோம். A into C into H. A உடைய வேல்யூ 1 into C உடைய வேல்யூ 3 into H உடைய வேல்யூ 8. 1 3 3 மோட்டி 24. இது சமமா இருக்கு, சமம் இல்லை. அப்ப இது ஆப்ஷன் C தான் ரைட்டான ஆன்சர். இதுதான் ரீசனிங் கணக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க. ஒன் டைம்ஸ் ரிவிஷன் கொடுத்துட்றான். பார்த்தீங்கன்னா A equal to 1, B equal to 2, C equal to 3, டாட்டட் Z equal to 26 எனில் HCF அவற்றின் மீசிமா கேட்பாங்க. இப்படி கொடுத்து A உடைய ஆன்சர் X, B உடைய E plus S, C A plus C plus H கொடுப்பான். D A into C into H கொடுத்துருப்பான். ஆல்பாபெட் 26 எழுத்து எழுதி M வரையும் எழுதி Mக்கு என்ன இங்க N எழுதணும். இங்க N போடக்கூடாது. N O P Q R S T U V W X Y Z இப்படி எழுதணும். எழுதிட்டு அதோட வேல்யூ HCF உடைய வேல்யூ H உடைய 8, C 3, F 6. 8 3 6க்கு LCM கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடிச்சா 24. இதை மேட்ச் பண்ணி பார்த்தா ஆன்சர் வந்துடும். இந்த டெஸ்ட் பேட்ச் டிசம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். பேசிக்ல இருந்து உங்களுக்கு சொல்லி தரேன். டெய்லி கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3 சம் பிளஸ் ரீசனிங் ஒரு சம் வரும். உங்களுக்கு கிளாஸ் எல்லாமே வீடியோ கிளாஸா கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம்.